உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக அரசியல் களத்தில் அரசியலை மிக முக்கியமாக அந்த அரசியல் களத்தை கரெக்டாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது தென் மாவட்டமும் ஒன்று. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படியேப்பட்ட தென் மாவட்டம் ஏன்னா அன்பு, அதே சமயத்தில் கோபம் எல்லாத்தையும் ஒன்றா தரக்கூடிய மக்கள் அங்கே வந்து அந்த தாமிரபரணி ஆற்றோடைய அந்த மகிமையே அதுதான் வந்து இரும்புச்சத்து அதிகம் உள்ள ஒரு தண்ணீர் வாங்க அதை வந்து அப்படி எல்லாமே எமோஷ்னல் ஆகட்டும் எதுலேயுமே அதுதான் விஜய் கூட இது எமோஷ்னலை தாண்டி இந்த தேர்தல் வந்து பயங்கரமான ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னது. தொடர்ச்சியாக விஜய் ஏன் வந்து வட மாவட்டங்கள் குறிப்பாக சென்னையே டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, தென் மாவட்டத்துக்கு ஏன்பா போலன்னு நான் பலமுறை சொன்னது வந்து அங்கே அவருடைய படத்திற்கு அவருக்கு அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு. நான் திரும்ப ஒரு முறை மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்குன்னா கூட ரிப்பீட்டாக இன்னொரு முறை சொல்கிறேன். ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக விஜய் படம் அப்படின்னா அது அங்கே நீங்கள் திருநெல்வேலி ஆகட்டும், அப்புறம் தென்காசி ஆகட்டும், இந்த பகுதியில் வாசுதேவநல்லூர், தூத்துக்குடி கூட வச்சிங்களேன், இங்கே டிக்கெட் கிடைக்கலன்னா அப்படியே கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கேரளாவிலே மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்த பிறகு நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துங்கப்பா ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்படியாப்பட்ட இந்த தென் மாவட்டத்தை குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, திருநெல்வேலி இந்த பகுதியில் ஏன் இவர் டார்கெட் பண்ணல, இவர் ஏன் அந்த பிரச்சாரத்தை தொடங்கலாம்? இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு வந்து இன்றைக்கி தொடங்கிட்டார். அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வந்தப்போ வழிநடுக்க இந்த முறை எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக ஆரம்பகட்ட காலத்தில் விஜயுடைய வாகனத்தை பின்பற்றுறது, டூ வீலர் கொண்டு வந்து குறுக்க விட்டுறது, ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறது, அப்புறமா அந்த கார் மேலே ஏறுறது, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வந்து அப்படி தாங்க இருப்பாங்க அந்த ஃபேன்ஸோட மனநிலை அப்படின்னா அது மாறி இருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது வந்து வழிநடுக்க சில இடங்கள்லாம் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அன்பினால் வந்து அந்த தூண்டையெல்லாம் தூக்கி போட்டாங்களே கட்டி முன்ன மாதிரி கிடையாது. அதே சமயத்தில் காவல்துறையும் மிகச்சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அப்படி வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அது ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா தென் மாவட்டத்தில் மிக சமீப காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள், பல சம்பவங்கள், இதெல்லாம் பற்றி பேச போகிறார். அல்ல தென் மாவட்ட அரசியலை பற்றி பேச போகிறார்கள். தென் மாவட்ட அரசியலில் இருக்கிற ஒரு சாரர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச போகிறாரா அப்படின்ற ஆவல் இருந்தது. விஜய் தொடக்கமே இப்படி தான் ஆரம்பித்தார் வந்து இந்நேரம் வந்து ஸ்டாலின் சார் கையில் இந்த ஆட்சி இருந்திருந்தா அப்படின்னு. அப்போ அவர் தானங்க முதல்வர் அப்படின்போது இல்லை அதிகாரமற்ற முதல்வர் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்திருந்தா நான் இவ்வளோ ஃப்ரீயாக அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்திருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். திரும்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டு வர விஷயங்களில் வந்து என்ன வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் பண்ணது வந்து இந்த கவர்மெண்ட் தான். அவர் சொல்கிறது தான். மறுபடியும் ஒரு கரூர் சம்பவத்தை கொண்டு வந்து எம்எல்ஏ பாய்ச்சினாங்க. அப்புறமா ஜனநாயகனை முடக்கினப்போ இந்த பையன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்லாம் நினச்சாங்க. அப்படி தான் சொல்கிறார், இந்த பையனே சொல்கிறாரு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை, முடக்குங்க நீங்கள் அப்படின்ட்டேன் நான். அப்புறம் எஸ்ஓபி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து அதுலேயும் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்படி கடந்த முறை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி வந்து விஜய்க்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். அந்த கட்டுப்பாடுகளுக்கான காரணம் ஒரே விஷயமாக இருந்தது, கரூர் சம்பவம் தான். வந்து நீங்கள் வந்தால் கூட்டம் வருதுப்பா, நீங்கள் வந்தால் டூ வீலர் எடுத்து வந்து உள்ளே விட்றாங்க, நீங்கள் வந்தால் வந்து டூ வீலர் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம் தூத்துக்குடி கிட்ட ஒரு சின்ன விபத்து நடந்தது. அது இவங்களே பார்த்து திருந்தினா தான் உண்டு. அது ஏன்னா எவ்வளோதான் போலீஸ் பண்ண முடியும்? அப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற தொண்டர்படை, இவங்ககிட்ட இருக்கிற பவுன்சர்ஸ் என்ன பண்ண முடியும்? ஒரு உணர்ச்சி மிகுதியில் பண்ணுறது தான் இது. உணர்ச்சி மிகுதியில் அப்படின்னு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு விரும்புகிறாங்க இந்த மக்கள். அப்படின்னு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு வழக்கமாக விஜய் பேசுகிற அந்த ஸ்பீச் வந்து நான் வந்து 10 காசு இந்த அரசியலில் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வரல, நான் ஒரு உச்சத்துலேருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து ஒரு வலியும் வேதனையும் அனுபவித்து அதிலிருந்து வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு திரும்ப இதோ ஒரு விமர்சனமாகவே பண்ணுறாங்க. வலி வேதனை என்னங்க உங்களுக்கான வலி வேதனை அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, வலி வேதனை அப்படின்ற பொழுது விஜய் இடத்துல மற்றவங்களை வச்சு பார்த்தா 200 கோடி சம்பளம் சும்மா 200 கோடி மறுபடியும் அதையே பாடிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்கலாம். வந்து சரி ஏதோ ஒரு பெரிய சம்பளங்க, அந்த சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ள ரிஸ்க்கு. இங்கே சொல்லுவாங்கள்ல, வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில் ரத்த பூமி அப்படின்ற மாதிரி
அப்படியாப்பட்ட இது எந்த அரசியலாக இருந்தாலும் அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியாவுக்குள்ள விஜய் காலடி எடுத்து வைப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அது 200 கோடியே ஒரு பெரிய சேஃப்டியான ஒரு விஷயமாச்சு. அதான் விஜய் சொல்றாரு, நான் 10 பைசா சம்பாதிக்க இங்க வரலைங்க, அதுக்கு எனக்கு தேவையே இல்லை, என் கூட இருக்கிறவங்களே நான் அப்படி வந்து சம்பாதிக்க விட மாட்டேன். அதே வேளையில் நான் அறிவிச்சிருக்கிற இந்த வேட்பாளர்கள் யாரும் கோட்டீஸ்வரனோ மில்லியனரோ கிடையாதுங்க, சாதாரணமானவங்க. உங்களில் ஒருத்தர் விஜய் கொண்டு வந்து சேர்க்கறது என்னன்னா, இந்த டிவிக்கே விஜய் என்கின்ற ஒரு மனிதரை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. விஜய் தான், நாங்கள் விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம், விஜய் வச்சு தாங்க, இது விஜய் கட்சினே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கேன்னு தாண்டி விஜய் கட்சி, விஜய் எப்போ வராரு அப்படின்னு அதை தான் அவர் வந்து எங்கே போனாலும் முன்னிலைப்படுத்துறாரு. உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் வேட்பாளர், உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜயோ இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, லெட்டர் பேட் கட்சி எல்லாரும் என் மேலே ஏன் காண்டாவறாங்க, காண்டாவறதுன்ற வார்த்தையே சொல்றாரு. ஏன் காண்டாவறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு விசில் சத்தம் கேட்குது, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓட்டு இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளேயே நாங்கள் டிவி கேட்க தாங்க போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின் பொழுது அவங்க கோபம் என் மீதான கோபமாக மாறுகிறது. அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான் என் மேல அவதூறு, என் மேல பழி, என் மேல என்னென்னவோ தூற்றி வாரி இறைக்கிறாங்கன்னு. இந்த முறை அதுவும் அந்த நெல்லை மண்ணு அது எமோஷனலான உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னால பயங்கர உணர்ச்சி வசப்பட்டே பேசிட்டு இருந்தார். அது குறிப்பா திரும்பவும் வந்து விஜய் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து திமுக பாஜக 2 தனித்தனியா பிரிச்சு பாக்காருங்க, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற திரும்பவும் இங்க வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. சமீபத்துல கூட மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அதே தான் சொல்லியிருந்தாங்க, திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுதாங்க அப்படின்னு. ஏங்க மேற்கு வங்காளத்துல இருக்கிறவங்க ஏன் சொல்லணும் அப்படின்னு? இங்க நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க மேற்கு வங்காளத்து. வெஸ்ட் பெங்கால்ல இருந்த நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு 500 பேர் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் அவங்க ஆளுங்களை உள்ள இறக்கிருக்காங்க, அதனால இவங்க 2 பேரும் கூட்டு அப்படின்னு விஜய் அன்றே சொன்னதை வந்து அவங்க இன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருபடி சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றது தான். இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அது திமுகவுக்கு தாங்க, அடிச்சு சொன்ன திமுகவுக்கு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இஸ்லாமியர்கள் ஓட்டா இருக்கட்டும், கிறிஸ்துவர்கள் ஓட்டா இருக்கட்டும், அதுதான் அப்படி. இப்ப விஜய் வந்த பிறகு அந்த சிறுபான்மையினர் ஓட்டை பெரும்பங்கு அவர் பிரிக்கிறார் அப்படின்ற கருத்து கணிப்புகள் சொல்கிற ஒரு விஷயம். அதை தான் சொல்றாரு. காங்கிரஸ் வந்து தமிழக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணியை விடுங்க, உண்மையான தமிழக காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் தான் இருக்குது. திரும்ப சிறுபான்மையர் ஓட்டு எங்க பக்கம் தான் இருக்குது, எங்களுக்கான ஓட்டு தான் அது, அதுல மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு விஷயம். சரி, திருநெல்வேலியை பத்தி இவர் என்ன பேச போகிறார், தாமிரபரணி பிரச்சனையை பத்தி பேச போகிறார், திருநெல்வேலி சமீபகால அரசியல் பத்தி பேச போகிறார் அப்படின்னா, அவரும் வழக்கமா அந்த 2 வயது குழந்தை நடந்த சம்பவம், விளாத்திக்குள சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாரு. அது கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பேசியிருக்கலாமே அப்படின்னு கூட நிறைய பேருடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. விளாத்திக்குள சம்பவத்தை, நான்குநேரி சம்பவம், அங்க அந்த தென் மாவட்ட சம்பவம், நான்குநேரி சம்பவத்தை வந்து போதையில் நடந்தது அப்படின்னு சொல்றீங்க, அந்த போதை எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஸ்பீச்சா இருந்தது. அந்த பகுதியில் குறிப்பா அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த பகுதியில் வந்திருந்த அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் தான் வந்திருந்தாங்க. இளைஞர்கள் காட்டியும் பெரும்பான்மையான அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பயங்கர உற்சாகம் ஆயிட்டாரு. குறிப்பா தலைவர்களுடைய பேர்லாம் சொல்லிட்டு வந்தார். அது இன்னும் கூட டீட்டெயிலாக கூட பேசிக்கலாம். வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து அதிலிருந்து ஆரம்பிச்சு வீரன் முத்துக்கோ, வஉசி, குரூஸ் பெர்னாண்டஸ், இப்படி அந்த தலைவர்களுடைய பேரெல்லாம் வந்து சொல்லிட்டு அதுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கு. கண்டிப்பா தென் மாவட்டத்தில் அதுக்குள்ளும் இருக்கு அரசியல். வந்து அதை தாண்டி மிக உணர்ச்சி வசப்பட்ட மக்கள். நான் திரும்ப அப்போ வந்து தமிழகத்தில் வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க, மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் இல்லையா அப்படின்னா இருக்குங்க. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வீரம் இருக்கும், ஒவ்வொரு மண்ணுக்குமான ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அப்படிதான் நீங்க தென் மாவட்ட அரசியலை, தென் மாவட்ட அந்த அரசியல் நோக்கி தான் பலர் பயணிப்பார்கள். வந்து குறிப்பா தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம்பா அப்படின்னு. நீங்க எது கொங்கு மண்டலத்தில் எப்படி சொல்றாங்க, வந்து அதிமுக இடம் தாங்க அப்படின்னு. இப்ப எல்லா இடத்துலையும் போய் விஜய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரா, இன்னும் ஏன் இங்க போக்கஸ் பண்ணல அப்படின்னு போதுதான். இன்னும் 12 நாள் 11 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஸ்பீச்சை அங்க தொடங்கினார். இன்னும் கூட டீட்டெயிலா பேசியிருக்கலாமே அப்படின்போது வழக்கமான ஒரு விஷயம் தான். வழக்கமானன்னா, நான் வந்துட்டேன் களத்துக்குள்ள, எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, எனக்கு ஒரு ஓட்டை போடுங்க, உங்கள ஒருத்தன் நான் வந்து எனக்கு ஏன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்களேம்மா, நான் வந்துட்டேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். திரும்பவும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வருகிற ஒரு அதிசய அரசியல் இது, ஒரு அதிசய தேர்தல் இது. இந்த தேர்தலில் நீங்க
பல பேருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, பல பேரில் இங்கே வந்து அரியணையில் ஏற்றிருக்கிறீங்க. எனக்கு தான் கொடுங்களேன், என் இதுக்கு தான் கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் மக்கள் மத்தியில் மாறி இருக்கான்னு. ஏன்னா கருத்து கணிப்புகள் மற்ற விஷயங்கள் சொல்லும் பொழுது இப்போ பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிற ஒரு விஷயமா அதுதான் இருக்குது வந்து. சரி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு. அது எந்த அளவுக்கு இந்த தேர்தல் ஒர்க் அவுட் ஆகும் என்பது வந்து மக்களுடைய மனதில் தான் இருக்குது நிச்சயமாக வந்து. வேற என்ன விஜய் பேசியிருக்கலாம் இங்கே அப்படின் பொழுது, இங்கே தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு ஜாதிய பிரச்சனை, மதம் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக ஜாதிய பிரச்சனைகள், சமீப காலத்தில் நடந்த பல அரசியல் சம்பவங்கள், அதை விஜய் நேரடியாகவே பண்ணியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே, இல்லை டீகோட் பண்ணியாவது பேசியிருக்கலாமே. ஏன்னா பல விஷயங்கள் அங்கே வந்து விளாத்திக்குள்ள சம்பவம் ஆகட்டும், பல சம்பவங்கள், அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், அங்கேருந்து தொடங்குற ஒரு விஷயம்தான் வந்து, அங்கேருந்து பேசப்படுகிற விஷயம் தான் தமிழகம் முழுக்கும் எதிரொலிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. விஜய் இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமே, அந்த மக்கள் மண்டியில் போய் இடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கலாமே அப்படின்னு. ஓகே, அவர் பேச அந்த விஷயம். அப்புறமா நான் வந்துட்டா ஒரு போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன், குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு, திரும்ப திரும்ப அவர் அங்கே எங்கே போனாலும் அதை சொல்லிட்டு வர ஒரு விஷயம், பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு. அது நான் ஒரு உறுதி செய்கிற ஒரு விஷயமா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுனாரு. குறிப்பாக எத்தனை சோதனைகள் வேதனைகள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்தாலும் எந்த கொம்பனாலும் என்னையும் மக்கள் கிட்ட இருந்தோம், மக்களை எங்கிட்ட இருந்தோம் பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அந்த கூட்டமே வந்து ஆர்ப்பரிச்சது வந்து விஜய் மீதான நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தாண்டி விஜய் மீதான விமர்சனம் இன்னமும் இருக்குது வந்து. இவர் என்னப்பா, இவருக்கு என்ன அரசியல் தெரியும், அதுதான் அவர் சொல்றாரு வந்து. திரும்பவும் சொல்றது, இவர் ஒரு பவுடர் பூசினவர், இவர் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக பேசுறவர். இப்போ கூட ஏப்போ ஸ்ட்ரீட்டை வச்சு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக விஜய் பேசுகிறார். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, இதெல்லாம் ஒரு போட்டியும் கிடையாதுங்க அப்படின்னு அதை ஒரு அழுத்தமாகவே சொல்றாரு வந்து. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே 2 பேருக்குமான போட்டி தானே. இதில் அதிமுக பிஜேபியும் வந்து அந்த கூட்டணியே வந்து அவர் சீனுக்குள்ளே கொண்டு வரல, நாங்கள் தாங்க இருக்கிறோம்னு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து விஷயம்தான் சோசியல் மீடியாவில் ஒரு டவுட்டான ஒரு விஷயமா பேசுறது. இப்போ எடப்பாடி தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. எங்க 233 தொகுதியிலும் சரியா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அங்கே வேட்புமனுவை நீங்கள் வந்து சரியா பண்ணலையா, என்ன காரணம்? அப்போ நீங்கள் வந்து வெளியே பேசிக்கிறது வந்து அப்போ அதிமுக கூட ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மறைமுகமான உதவி பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. உண்மையாகவே அந்த வேட்புமனு சரியா இல்லையா, இல்லை அந்த வேட்பாளர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் மீறி பலருடைய பொதுவான கருத்து இப்போ முடியாதது, வாய்ப்பு இல்லைதான். ஆனால் சொல்றது என்னன்னா, விஜய் இப்படி தனியா நின்று தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறத விட ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கலாமே அதிமுக கூட. ஏன் விட்டுட்டாரு? ஒரு மாற்றம் தேவைதானே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பேசுறாரு விஜய். அப்படி இருக்கும் பொழுது வாங்க, சரி பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையான்னு தெரியல, பேச்சுவார்த்தை நடந்ததுன்றாரு, அதை ஒரிஜினா இல்லைன்றாங்க. ஒரு கூட்டணி வச்சிருக்கலாமே, ஒரு 60 சீட்டு வாங்கியிருந்தா, ஒரு 50 சீட் வின் பண்ணியிருந்தா பலமான ஒரு எதிர்கட்சியா மாறிக்கலாம், இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி இருக்கலாமே. 2 வருஷம் அவங்க இருக்கலாமே ஆட்சிக்கு வந்தா. ஏன் அதை தவற விட்டாரு? ஒருவேளை பயங்கரமான ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காரா விஜய்? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதற்கான விடை மே 4ஆம் தேதி தெரியும். அதையெல்லாம் மீறி விஜயுடைய பயணம் இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கிறது. இந்த பயணத்தை அவர் எப்படி சரியாக நடத்தப் போகிறார், இந்த பயணத்தில் அவர் இன்னும் என்ன பல விஷயங்களை பேசப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.